பத்மாவின் ஒரு சிறிய பதிவு. என்ன பதிவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சமுதாயத்தில் பெண்களுக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. என்னை கேட்டால் பெண்களுக்கு பெண்கள் தாங்க எதிரி. சரியா? இந்த பேர் கூட பெண்கள் தான் வச்சுருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது உண்மையா இல்லையாங்கிறத கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். அதாவது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை அந்த பொண்ணு அவங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அந்த பிள்ளைக்கு பேர் வாளாவெட்டி. அந்த பிள்ளைய ஒரு நல்லது கெட்டதுக்கு கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் குழந்த பிறக்க 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, மலடின்னு பேர் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொண்ணோடைய கணவன் இறந்துட்டா அந்த பிள்ளைக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க. அதை என் வாயால் நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு அசிங்கமாக அப்படி ஒரு பேர் வைக்கிறாங்க. இவன் முகத்துலையா நான் போய் முழிச்சேன் அப்படின்னு பேசுகிறாங்க. நான் ஒன்று கேட்குறேன் இந்த சமுதாயத்தை பார்த்து, ஆண்களும் இதில் சம்மந்தப்பட்டு தானே இருக்காங்க. ஏன் ஆண்களுக்கு மட்டும் நீங்கள் அந்த மாதிரி பேர் எதுவுமே வைக்கவே இல்லை? ஆனால் ஆண்களை நான் குறை சொல்ல விரும்பலை. ஏன்னா இந்த மாதிரி பேரெல்லாம் ஆண்கள் வைக்க கிடையாது. பெண்ணுக்கு பெண் எதிரின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த பேரெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. ஏன்னா எல்லாருமே இந்த பூமிக்கு ஒரு பயணமாக தான் வந்திருக்கோம். அந்த பயணத்தை நல்லபடியாக நிறைவேற்றி நல்லபடியாக இந்த பூமியில் வாழ்ந்துட்டு திருப்பி மறுபடியும் நம்ம போகத்தான் போகிறோம். அந்த இருக்கிற இடப்பட்ட காலத்தில் இந்த மாதிரிலாம் பேசி யாரோடைய சாபத்தையும் வாங்காமல் யாரோடைய கர்மாவையும் வாங்காமல் சந்தோஷமாக இருந்து சந்தோஷமாக திரும்ப போகணும். எதை கொண்டு வந்தோம் எதை கொண்டுட்டு போகிறோம், இருக்க வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போயிடணும். அதுதான் என்னுடைய கொள்கை. என் கொள்கை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். பாய்.